வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் இப்போது ஜூலை 23 டு ஆகஸ்ட் 2ல் நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் கேம்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் உங்களுக்காக கம்பைன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் 360 டிகிரி கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன்வெல்த் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது இது எல்லாமே என்னென்னா, பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு கீழ் இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் காமன்வெல்த் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கேம் தான் என்ன அப்படின்னா காமன்வெல்த் கேம்ஸ். ஓகேவா? இப்போது இதில் இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, காமன்வெல்த் கேம்ஸ் குவாட்ரினியல் அப்படின்னா இது 4 years ஒன்ஸ் நடக்கும். இப்போது 2026 கரண்டாக நடந்திருக்கு அப்படின்னா இனி எப்போ நடக்கும்? 2030 நடக்கும். ஓகேவா? அப்போ 4 years ஒன்ஸ் நடக்கக்கூடிய கேம் தான் காமன்வெல்த் கேம். அப்புறம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மெம்பர் கண்ட்ரீஸ் 56 இருக்காங்க. இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த காமன்வெல்த் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் 56 நாடுகள். இந்த 56 நாடுகள்லேருந்து அத்லெட்ஸ், அதாவது தடகள வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேமில் பங்கேற்பாங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், 4 years ஒன்ஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 தான் ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கேம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது 3rd லார்ஜஸ்ட் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட், அதாவது 3வது பெரிய பல விளையாட்டுகள் கொண்ட ஒரு விளையாட்டு தான் எது அப்படின்னா இந்த காமன்வெல்த் கேம். அப்போது ஃபஸ்ட்டு ஒன் யார் அப்படின்னா பெரிய விளையாட்டில் ஃபஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ், ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2வது இடம், 3வது இடத்துல இருக்கக்கூடியது காமன்வெல்த் விளையாட்டு. இந்தியா ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி ஃபினிஷ் இன்சைட் த டாப் 5. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட மெடல் நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த 2006 ஒரு மான்செஸ்டர் எடிஷன் நடக்குது. அதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மெடல் டேலி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் ஃபஸ்ட் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரே ஒரு மெடல், பிரான்ஸ் மெடல், ஒரே ஒரு மெடல் தான் வாங்கியிருப்பாங்க. 1934 பார்ட்டிசிபேட் பண்ணோம், அப்போ ஒரு மெடல் தான் வாங்கியிருப்போம். பட் 2006 வரும்போது நம்மளோட அந்த மெடலோட இது இன்க்ரீஸ் ஆகி நம்ம அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டாப் 5 லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டே இருக்கோம். ஓகேவா? அப்புறம் இதோட பேக்ரவுண்ட், இது எப்படி ஆரிஜினேட், இது எப்படி உருவாக்குனாங்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதோட ஐடியா ஃபஸ்ட்டாக இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியாவை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ரெவரண்ட் ஜே ஆஸ்லி கூப்பர் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வராரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1891 கொண்டு வராரு. இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார்னா டைம்ஸ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் எழுதுவார். என்னென்னா இந்த பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நாடுகள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை விடுறாரு. பட் ஆனால் அது என்ன ஆகலை அப்படின்னா செயல்பாட்டுக்கு வரலை. அதாவது அந்த கேமை யாருமே கண்டக்ட் பண்ணலை. ஆனால் என்ன ஆகும்னா 1911 ஜார்ஜ் 5, அதாவது பிரிட்டனோட கிங் 5th ஜார்ஜ் என்ன பண்ணுவார்னா பதவி ஏற்பார். அப்போ அவர் பதவி ஏற்கும்போது ஒரு சின்ன கேம் ஈவெண்ட் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, கனடா, இப்படி இந்த கண்ட்ரீஸ்லேருந்து அத்லெட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சின்ன குட்டியான ஒரு கேம் ஈவெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு காரணமாக இருந்த ஆள் யாருன்னா மெல்வைல் மார்க்ஸ் ராபின்சன் அப்படிங்கிறவர் தான் காரணமாக இருப்பார். இவர் யாருன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தான் மெல்வைல் மார்க்ஸ் ராபின்சன். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனடாவில் ஹாமில்டன் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு கேம் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் மொத்தமாக 400 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த 1930 ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் காமன்வெல்த் கேமில் 400 அத்லெட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியா என்ன பண்ணலை, பார்ட்டிசிபேட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டாக எப்போ தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னா 1934 தான் இந்தியா ஃபஸ்ட்டாக காமன்வெல்த் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
இப்போது 1986 வந்து என்ன ஆகும்னா எடின்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். ஆனால் இந்த எடின்பர்க் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் 56 நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்ல. அதில் கிட்டத்தட்ட 56 வந்து 32 பேர் தான் கலந்துப்பாங்க இந்த எடின்பர்க் இதில். 32 பேர் கலந்துப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறவெறி தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். அதாவது பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள், கருப்பினம், வெள்ளை இனம் அப்படின்ற ஒரு நிறவெறி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால இந்த சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து பேன் பண்ணணும், இந்த கேம்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டன்கிட்ட பேசுவாங்க. மற்ற நாடுகளில் உள்ளவங்க பேசுவாங்க. ஆனால் பிரிட்டனில் உள்ள கிங் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணாமல் அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பொருளாதார தடைகள் எதுவுமே விதிக்க மாட்டாங்க. அதனால மற்ற உறுப்பு நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க. அதில் இந்தியாவும் ஒரு ஆள். அப்போது நம்ம இந்தியா 1986 எடின்பர்க் எடிஷனில் என்ன பண்ணலை அப்படின்னா பங்கேற்கலை. அப்புறம் இது இப்போ வரைக்கும், அதாவது 2026 லாஸ்ட் இப்போது ஒரு எடிஷன் போயிருக்கா, இதோட சேர்த்து 23 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 23 எடிஷன்ஸ் வந்து போயிருக்கு. இதில் மொத்தம் 18 கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி ஹோஸ்ட் பண்ணது, அதுவும் கிட்டத்தட்ட 5 வாட்டி ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இந்த கேம் வந்து 5 டைம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனடா வந்து 4, செகண்ட் பிளேஸில் யாருன்னா ஆஸ்திரேலியா வந்து 5 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு கனடாவும் ஸ்காட்லாண்டும் 4 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, 4 டைம்ஸ். அப்போது நம்மளோட இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்போனா 2010 டெல்லியில் வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இனி வரக்கூடிய 2030 நம்ம தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காமன்வெல்த் கேமை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னா குஜராத் அகமதாபாத்தில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் கொடுத்துருக்காங்க 2010 எடிஷன் வந்து எங்கே நடந்துச்சு, டெல்லி வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய கேம், இந்தியன் வரலாற்றிலே முதலாக நடந்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வந்து எது அப்படின்னா இந்த காமன்வெல்த் கேம். ஓகேவா? இப்போ இந்த கேம் எல்லாம் நிர்வகித்து நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும்ல. அந்த அமைப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன். இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தான் இந்த கேமை வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்துவாங்க. அதாவது பிளான் பண்ணி எங்கே நடத்தணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணி நடத்துறது இந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன் தான் நடத்துவாங்க. இப்போது இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2002 மான்செஸ்டர் எடிஷன். இந்த மான்செஸ்டர் எடிஷனில் தான் பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. பேரா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுகளை ஆட் பண்ணி அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்புறம் நேம் சேஞ்சஸ், அதாவது இதோட ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 வாட்டி இதோட பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது 1930 இது என்ன நேமில் அறியப்பட்டுச்சுன்னா பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அப்படின்ற நேமில் தான் இதை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு பிரிட்டிஷோட ஆதிக்கம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கருத்துகள் வந்து வந்ததுனால அதை மாற்றிட்டு பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அதாவது பிரிட்டிஷும் ப்ளஸ் அவங்க கீழே இருக்கக்கூடிய காமன்வெல்த்து நாடுகள் எல்லாமே வரும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வேண்டாம் அப்படின்னு ஒரு இது வந்ததுனால 1960 வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு மாற்றுறாங்க. ஆனால் அதையுமே 1978 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிற வேர்டையே தூக்கிட்டு காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ டோட்டலாக இந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 4 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேர் வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் இதோட கீ ஃபீச்சர்ஸில் ஸ்போர்ட் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்போர்ட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த் கேம்ஸில் கண்டிப்பாக கம்பல்சரி 10 கோர் ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி. ஓகேவா? அதில் அந்த என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் வரும், அத்லெட்டிக்ஸ், அக்வாட்டிக்ஸ் அதாவது நீர் விளையாட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எதெல்லாம் ஸ்விம்மிங் அண்ட் டைவிங், அப்புறம் லான் பவுல்ஸ்,
நெட்பால், ரக்பி செவன்ஸ், ஹாக்கி, ஸ்குவாஷ், வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங் அண்ட் பேட்மிண்டன். இப்படி இந்த 10 விளையாட்டுகளும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கணும். ப்ளஸ் ஆடட் வித் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணலாம். ஒரு சில இதில் 17 விளையாட்டுகள் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம டெல்லி இதில் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணப்போ மொத்தம் எத்தனை விளையாட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா 17 விளையாட்டுகள் ஆட் பண்ணியிருந்தாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 விளையாட்டுகள் வரைக்கும் போயிருக்கும். பட் கம்பல்சரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 விளையாட்டுகள் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ், எவ்வளோ டீம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் 56 மெம்பர் நேஷன்ஸ். அதாவது இந்த காமன்வெல்த்தில் உறுப்பு நாடுகளாக மொத்தம் 56 நாடுகள் இருக்குது. ஆனால் இதில் 56 டீம் கிடையாது. 72லேருந்து 74 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா தனித்தனியாக, அதாவது இப்போ நம்ம யூகே அப்படின்னு தனியாக ஒரு கண்ட்ரியாக படிக்கிறோன்னா இந்த யூகேக்குள்ளே தான் யாரெல்லாம் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸ், நார்தன் அயர்லாண்ட், இவங்க எல்லாமே தனித்தனி டீமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க. இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த யூகே அப்படிங்கிறதே தனி டீமாக என்ன ஆகுது, இங்கிலாந்து தனி டீம், ஸ்காட்லாண்ட் தனி டீம், வேல்ஸ் தனி டீம், இப்படி தனித்தனி டீமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால டோட்டலாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட 72லேருந்து 74 டீம்ஸ் வரைக்கும் இருப்பாங்க இதில். அப்புறம் இதோட சிம்பிள்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குயின்ஸ் பேட்டன் ரிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த குயின்ஸ் பேட்டன் ரிலே அப்படின்னா இதாக இருக்குல்ல, இதுதான். இது வந்து அந்த இப்போ பதவியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டனில் பதவியில் இருக்கக்கூடிய அரசனும் அரசியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து எழுதி அதை வந்து இதுக்குள்ளாடி இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த நாடுகள் இந்த காமன்வெல்த் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த ரிலே வந்து போயிட்டு லாஸ்ட்டாக எந்த கண்ட்ரி இப்போ வந்து இது எல்லா இடமும் சுற்றிட்டு லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாட்ட வந்து சேருதுன்னா இந்த காமன்வெல்த் கேம் ஸ்டார்ட் ஆகும்ல. இப்போ ரீசெண்டாக நமக்கு 23 ஜூலை நடந்துச்சு. அந்த ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு நம்ம கொண்டு போய் அந்த கிங்கிட்ட வந்து கொடுக்கணும். அப்போ அந்த கிங்கோ இல்லைன்னா அவர் ஏற்படுத்தின ஒரு ஆள், அவரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ ஒருத்தங்க அந்த மெசேஜ் அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணுவாங்க. அதுதான் குயின்ஸ் பேட்டன் ரிலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டாக இந்த ரிலே அப்படிங்கிற விஷயத்தை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிஃப் அப்படிங்கிற எடிஷன், கார்டிஃபில் நடந்த கேம்ஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேட்டன் ரிலே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா காமன்வெல்த் கேமோட ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இதோட லோகோ பார்த்தீங்கன்னா 3 V ஷேப்டு எலமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதாக இருக்குல்ல, இந்த 3 V ஷேப்டு எலமெண்ட்ஸ். இந்த 3 V ஷேப்டு எலமெண்ட்ஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுது, எதை சொல்ல வருது அப்படின்னா ஹியூமனிட்டி, ஈக்குவாலிட்டி, இதுதான் இதோட மோட்டோவும் கூட. ஓகேவா, ஹியூமனிட்டி, ஈக்குவாலிட்டி, டெஸ்டினி அப்படிங்கிற இந்த 3ஐயும் மென்ஷன் பண்ணக்கூடியதான் இந்த 3V. அப்புறம் இந்த 3Vலையும் 6 ஆர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 ஆர்ம்ஸ் இருக்கா. இந்த 6 ஆர்ம்ஸும் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ், அதாவது இந்த கேமில் இருக்கக்கூடிய இந்த காமன்வெல்த் நாடுகள் வந்து 6 வெவ்வேறுபட்ட இடங்களிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா வருது. அதில் இந்த 6 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா, கெரிபியன், யூரோப் அண்ட் ஓஷியானியா. இந்த 6 ரீஜியன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இந்த 6 கைகள் மாதிரிப்பட்ட அமைப்பு அந்த வீல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலாச்சாரத்தில் உள்ளவங்க நட்பு ரீதியாக ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம்ல இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, அதே மாதிரி தான் இவங்களும் வெவ்வேறு கலாச்சாரத்தில் உள்ளவங்க இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நட்புறவில் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இதை வந்து கலர்ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க.
நெக்ஸ்ட் இதோட ஃபினான்ஷிங் அண்ட் ஸ்கேல் எவ்வளோ வந்து செலவாகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4500லேருந்து 6500 அத்லெட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 250 ஈவெண்ட்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கண்டக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும். 20 ஸ்போர்ட்ஸை 250 ஈவெண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னா பிரித்து கண்டக்ட் பண்ணுறாங்களா. நான் சொன்னேன் அது வந்து 10 கம்பல்சரி இருக்கணும். நம்ம டெல்லி இதில் வந்து நம்ம 17 விளையாட்டுகள் வச்சுருக்கோம். 20 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா. இப்போ இதுக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளாஸ்கோ, அதாவது 2014 கிளாஸ்கோவில் நடத்திருக்கும். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ. இதில் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா $1 பில்லியன் வரைக்கும் பட்ஜெட் வந்து நம்ம ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் டெல்லி வந்து வரும்போது 4 பில்லியன் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் அப்போது இந்த வருஷத்துக்கு, அதாவது 2026 கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்கள்ல, அப்படி எஸ்டிமேட் பண்ணும்போது $4.5 பில்லியன் தேவைப்படுறதா வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போது அதை வந்து சொல்லும்போது யார் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா விக்டோரியா, அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சிட்டி விக்டோரியா. இந்த விக்டோரியாவில் வச்சு நடத்துகிறதா தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. பட் வந்து இதோட காஸ்ட் வந்து 4.5 பில்லியன் ஆகுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பின் வாங்குவாங்க. ஸோ அந்த 4 இயர் சைக்கிளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் யார் உள்ளே வருவா அப்படின்னா கிளாஸ்கோ வந்து வருவாங்க. கிளாஸ்கோ எங்கே இருக்குன்னா ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஓகேவா. அப்புறம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நடந்த எடிஷன்ஸில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு வந்து டீமை எங்கே சென்ட் பண்ணுறாங்க, இப்போது 1934 தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். அதுவும் எந்த நெய்மில் தான் அது வந்து அப்போது இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு, லண்டனில் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரே ஒரு மெடல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். அது என்ன மெடல்னா பிரான்ஸ். அது யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷித் அன்வார் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டாக காமன்வெல்த் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மெடல் வந்து வாங்கியிருப்போம், பிரான்ஸ் மெடல். அந்த மெடல் வாங்கினது யாருன்னா ரஷித் அன்வர் அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பார். இவர் யாருன்னா ஒரு ரெஸ்லர். ஓகேவா. அதுக்கப்புறம் 1950 எடிஷன்ஸையும் 1962 எடிஷன்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து 1986 எடிஷன்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம்னு பார்த்தோம். 1950 ஏன் வந்து ஸ்கிப் பண்ணுறோன்னா நமக்கு வந்து 1947 என்ன ஆகுது, இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்குது. அப்போது அந்த டைமில் தான் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கான அரசியல் அமைப்பெல்லாம் உருவாக்கி நம்ம நாட்டுக்காக நிறைய வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால அந்த டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்புறதுக்கு முடியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் போகலை. அதே மாதிரி 62 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஒரு நிதி நெருக்கடி இருந்ததுனால என்ன ஆகலை அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதே நேரத்தில் நான் வந்து மான்செஸ்டர் எடிஷன் சொன்னேன், அது வந்து மெல்போர்ன் எடிஷன். சரியா. 2006 மெல்போர்ன் எடிஷனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மெடல் டேலி அதுலேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட ரேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது இந்த இதில் தான் 2006 எடிஷனில் ஃபஸ்ட்டாக நம்ம எங்கே வரோம் அப்படின்னா 4th பிளேஸுக்குள்ளாடி வரோம். ஓகேவா. 4th பிளேஸ் வரோம். கிட்டத்தட்ட எவ்வளோ மெடல்ஸ் வந்து அடிக்கிறோம் அப்படின்னா 50 மெடல்ஸ் வந்து வாங்குகிறோம். அதில் இந்த அபினவ் பிந்த்ராவும் ஷம்ரேஷ் ஜங் அப்படிங்கிற 2 பேரும் ஷூட்டிங்கில் வந்து மெடல்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. இதில் இந்த ஷம்ரேஷ் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பெஷல், அதாவது அந்த இதுலேயே இந்த கேமில் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு வந்து என்னென்னா டேவிட் டிக்சன் அவார்டு அப்படின்றது. இந்த டேவிட் டிக்சன் அப்படிங்கிறது யாருன்னா காமன்வெல்த் ஃபெடரேஷனில் செக்ரட்டரியாக இருந்த ஒரு ஆள் தான் டேவிட் டிக்சன். அவரோட ஞாபகார்த்தமாக இந்த கேமில் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஓவரால் கேமில் நிறைய மெடல்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அந்த டைமில் 2006 இந்த ஷம்ரேஷ் ஜங் அப்படிங்கிறவர் தான் மெடல்ஸ் வந்து அதிகமாக வாங்கியிருப்பார். அவர் எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோல்ட்ஸ் அடிச்சிருப்பார், 5 தங்கப்பதக்கங்கள், 1 வெள்ளி பதக்கம் சில்வர் வந்து வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1 பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருப்பார். ஸோ இப்படி நிறைய மெடல்ஸ் அடித்ததுனால அவருக்கு அந்த டேவிட் டிக்சன் அவார்டு வந்து கிடைக்கும். ஓகேவா. அப்புறமா அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ் நம்ம எப்போ வந்தோம்னா டெல்லி 2010 நம்ம ஹோஸ்ட் பண்ணோம்ல, அதில் வந்து நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். நம்ம வந்து எவ்வளோனா 101 மெடல்ஸ், டோட்டலாக 101 மெடல்ஸ். அதில் வந்து 38 வந்து என்ன பண்ணியிருப்போம், கோல்டு. நம்ம செகண்டு. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்தது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்திருக்கும். ஓகேவா.
இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்ம இதை ஹோஸ்ட் பண்ணதுனால ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 2010 டெல்லி எடிஷன் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா 4336 பேர், 4336 அத்லெட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 71 நாடுகள், அதாவது 71 டீம்ஸ், 71 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். 17 ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஸ்டேடியமில் நடக்கும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் டெல்லியில் வந்து என்னாகும், நடத்தும். அதே மாதிரி அந்த டைமில் நம்ம ஒரு மாஸ்காட் வந்து நம்ம கொடுக்கணும்ல, அந்த ஒரு சின்ன மாதிரி இருக்கும்ல, அது வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெரா அப்படின்னா ஒரு மனித வடிவிலான ஒரு புலி, அதாவது மனுஷனே புலி மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அனிமே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது ஷெரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாஸ்காட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 38 கோல்ட்ஸு, அதே நேரத்தில் 27 சில்வர் வந்து நம்ம அடிச்சிருப்போம், ப்ளஸ் வந்து 36 பிரான்ஸ் வந்து அடிச்சிருப்போம். இது வந்து 2010 எடிஷன் பற்றிய டீட்டெயில்ஸ். ஓகேவா? 2010 நம்ம டெல்லியில் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணதுனால அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் இந்த டெல்லி எடிஷன்லேயே ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டாக ஒரு விமன் வந்து காமன்வெல்த் கேமில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. யாருன்னா டிஸ்கஸ் த்ரோ, அவங்க வந்து டிஸ்கஸ் த்ரோ அந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணா புனியா. ஓகேவா? இந்த கிருஷ்ணா புனியா தான் ஃபஸ்ட்டு விமன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவார்ட் கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷூட்டிங் டீம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 30 மெடல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 64 மெடல்ஸ் வந்து வாங்கி 5th பிளேஸில் இருக்கும். அப்புறம் கோல்டு கோஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பிளேஸு 2018 எடிஷன், இதில் நம்ம 66 மெடல்ஸ் வாங்கி 3rd பிளேஸ் வந்திருக்கோம். அப்புறம் பிர்மிங்ஹம் இங்கிலாந்து, இதில் வந்து நம்ம எவ்வளோனா 2022 எடிஷன்ஸ் இங்கே நடக்குது. இங்கே வந்து 61 மெடல்ஸ் வாங்கி நம்ம வந்து 4th பிளேஸில் வந்து இருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மீராபாய் சானு வந்து கோல்டு அடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதில் வெயிட் லிஃப்டிங் கோல்டு அடிச்சிருப்பாங்க. அச்சந்தா சரத்கமல் அவங்க வந்து 4 மெடல்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. இதுலனா டேபிள் டென்னிஸில் வந்து 4 பதக்கங்கள் வந்து அள்ளியிருப்பாங்க. இதில் நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ரெஸ்லிங்க்கு மட்டுமே 12 மெடல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லை லான் பவுல் அப்படின்ற கேமுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக கோல்டு அடிச்சிருப்போம். எந்த எடிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2022 எடிஷனில் வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் இப்போது 2026 வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா காமன்வெல்த்தில் 602 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நடந்த 23 எடிஷன்ஸ். பட் நம்ம வந்து 23லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலை. நம்ம வந்து என்ன பண்ணல, 1930 நம்ம இல்லை, அப்புறம் வந்து 1950 கிடையாது, அதுக்கப்புறம் 1962 கிடையாது, 1986 கிடையாது. இப்படி 4 இயர்ஸ் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது 19 கேம்ஸில் தான் என்ன பண்ணியிருக்கோம், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 602 மெடல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடிச்சிருக்கோம். இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 கிளாஸ்கோ அண்ட் 2030 அகமதாபாத் எடிஷன்ஸ், அதாவது இப்போது நடந்த 26 எடிஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், விக்டோரியாவில் தான் நடக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து பட்ஜெட்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸ்கோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. இதில் இவங்க வந்து வெறுமே 10 ஸ்போர்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 ஸ்போர்ட்ஸோட அது நம்ம பார்த்தோம் இதெல்லாம் அத்லெட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஸ்விம்மிங், டைவிங் வந்து அக்வாட்டிக்ஸ்குள்ளே வரும். லான் பவுல்ஸ், நெட்பால், ரக்பி செவன்ஸ், ஹாக்கி, ஸ்குவாஷ், வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங் அண்ட் பேட்மிண்டன். ஓகேவா? இந்த 10 கோர் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடத்தியிருக்காங்க. அது ஏன்னா இந்த 4 இயர் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இனி வரக்கூடியது, அதாவது 2013 அப்கமிங் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகமதாபாத் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். குஜராத்தில் இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டாக காமன்வெல்த் கேம்ஸ் வந்து கனடா ஹாமில்டனில் 1930 வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ என்ன 2013 ஆகும்போது 100 இயர்ஸ் ஆகும். ஸோ நம்ம சென்டனரி கேமை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். ஓகேவா? இதில் 2026 இது 26 டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து 39 மெடல்ஸ் வந்து அடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போது நடந்த ரீசன்ட் 2026 இது வந்து கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த கேம் வந்து என்னாச்சு நடந்துச்சு. இதில் வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ மெடல்ஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 மெடல்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். டோட்டல் மெடல்ஸ் 39. அதில் கோல்டு வந்து 13 கோல்டு அடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து சில்வர் வந்து 17 அடிச்சிருக்கோம். பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து அடிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து டோட்டல் அடித்து எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்னா 4th பிளேஸில் வந்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கோல்டு வின்னர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மெடல் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த பிளேயர்ஸோட நேம் கேட்டு இவங்க வந்து எந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் கோல்டு மெடல் வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் கீழே மீராபாய் சானு வந்து வந்திருப்பாங்க. இந்த மீராபாய் சானு வந்து ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இவங்க வந்து கன்சிக்யூட்டிவாக, அதாவது தொடர்ச்சியாக 4வது இதுதான் இவங்களுக்கு, அதாவது கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க. இந்த காமன்வெல்த் கேம்ஸில் வந்து இந்த மீராபாய் சானு வந்து இதுவரைக்கும் 3 காமன்வெல்த் கேம்ஸில் வெயிட் லிஃப்டிங்க்கு கீழே கோல்டு வாங்கியிருக்காங்களாம். ஓகேவா? அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோல்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இவங்க வந்து எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் உள்ளவங்க. மீராபாய் சானு வந்து மணிப்பூர். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங். கோல்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேரா அத்லெட்டிக்ஸில் விமனோட ஷார்ட் புட் வந்து ஷர்மிளா தங்கர் வந்து எந்த பிளேஸ்னால் ஹரியானா. இதில் நிறைய பிளேயர்ஸ் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் இருக்காங்க. இதுலேயும் பேரா அத்லெட்டிக்ஸ் மென்ஸ் வந்து திலீப் கவித் வந்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ஜூடோவில் வந்து அஸ்மிதா தே திரிபுரா. ஜூடோ மென்ஸில் வந்து ஹர்சிங் உத்தரப்பிரதேஷ் யூபி. நெக்ஸ்ட் பேரா அத்லெட்டிக்ஸ் மென் ஷார்ட் புட்டில் சோமன் ராணா மெகாலயா. நெக்ஸ்ட் பாக்ஸிங் விமனில் பிரீத்தி பவார் ஹரியானா. பாக்ஸிங் விமனில் ஜாஸ்மின் லம்போரியா ஹரியானா. அப்புறம் பாக்ஸிங் விமன் சாக்ஷி சௌத்ரி ஹரியானா. இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பிரியா கேங்காஸ், இவங்களும் பாக்ஸிங்கில் விமன் கேட்டகரி தான், இவங்களும் வந்து ஹரியானாவில் உள்ளவங்க. அப்புறம் வந்து அருந்ததி சௌதரி, இவங்களும் பாக்ஸிங் விமன் கேட்டகரி ராஜஸ்தான். அப்புறம் பாக்ஸிங் மென்ஸ் கேட்டகரியில் வந்து சச்சின் சேவாக் வந்து ஹரியானா. நெக்ஸ்ட் பாக்ஸிங் மென்ஸில் வந்து அன்குஷ் பங்கால், இவங்களும் ஹரியானா தான். ஓகே, அப்போது மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன்வெல்த்தில் அவார்டு வாங்கின பிளேயர்ஸ் வந்து ஹரியானா ஸ்டேட்டில் வந்து உள்ளவங்க. நெக்ஸ்ட்டு சில்வர் மெடல் வந்து நம்ம வந்து 17 அடிச்சிருக்கோம். இதில் வந்து அத்லெட்டிக்ஸில் மென்ஸ் ஜாவ்லின் த்ரோ நீரஜ் சோப்ரா எங்கே உள்ளவர், ஹரியானா. நெக்ஸ்ட் வந்து முரளி சங்கர் வந்து லாங் ஜம்ப், இவங்க வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்பில் வந்து முரளி ஸ்ரீசங்கர் கேரளா. பிரவீன் சித்ரவேல் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் மென்ஸ் ஹை ஜம்பில் வந்து சர்வேஷ் அனில் ஹசாரே, இவர் வந்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் குல்வீர் சிங், இவர் வந்து மென்ஸோட இது அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூபி.
நெக்ஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங் ரிஷிகாந்த சிங் வந்து மணிப்பூர். நெக்ஸ்ட் வெயிட் லிஃப்டிங்கில் முத்துப்பாண்டி ராஜா தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு ஞானேஸ்வரி யாதவ் சத்தீஸ்கர். வெயிட் லிஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வல்லூரி அஜயபாபு ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு ஹர்ஜிந்தர் கவுர் பஞ்சாப். இவங்க வந்து விமன், ஓகேவா? வெயிட் லிஃப்டிங் விமனில் ஹர்ஜிந்தர் கவுர் பஞ்சாப். லவ் பிரீத் சிங் மென்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் உள்ளவர். நெக்ஸ்ட் பாக்ஸிங் விமனில் லவ்லினா போர்கெயின் அஸ்ஸாம். அப்புறம் பாக்ஸிங் மென்ஸில் வந்து நரேந்தர் பெர்வால் ஹரியானா. பாக்ஸிங் மென்ஸ் ஜாதுமணி சிங் மணிப்பூர். ஜூடோவில் விமன் யாமினி மௌரியா மத்திய பிரதேஷ். பேரா அத்லெட்டிக்ஸில் முகமது பேசில், இவர் வந்து கேரளா. நெக்ஸ்ட்டு பேரா அத்லெட்டிக்ஸ் மென்ஸ் ஷார்ட் புட்டில் வந்து சுபம் ஜுயல் உத்தரகாண்ட். நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் மெடல் அடித்தவங்க 9 பேர் வந்து அடிச்சிருப்பாங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் த்ரோவில் வந்து யஷ்வர் சிங் வந்து யூபி. அப்புறம் வந்து செல்வ பிரபு திருமாறன், இவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க. நெக்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ் மெனில் குல்வீர் சிங் வந்து யூபி. தேஜஸ்வின் சங்கர், இவங்க வந்து டெல்லி. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த்ரோ விமன்ஸோட டிஸ்கஸ் த்ரோ ஷீமா ஹலிரம்னா, இவங்க ஹரியானா. நெக்ஸ்ட் வெயிட் லிஃப்டிங்கில் விமன் கேட்டகரி பிந்தியரணி தேவி மணிப்பூர். மென்ஸ் ஹெவி வெயிட் பேரா பவர் லிஃப்டிங்கில் ஜந்துகுமார் பிலாங்ஸ் டு பீகார். நெக்ஸ்ட் பேரா அத்லெட்டிக்ஸ் விமன் ஷார்ட் புட் சில்பா ஷைலா கர்நாடகா. அப்புறம் வந்து ஜூடோ விமன்ஸ் கேட்டகரி பிரான்ஸ் அடித்தது உன்னதி சர்மா உத்தரகாண்ட். ஓகேவா? அப்போது லைட்டாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு கீழ் இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. இந்த காமன்வெல்த் இதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 56 நாடுகள் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து டீமாக மாறும்போது இங்கிலாண்டே பிரிஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 72லேருந்து 74 டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக இந்தியா வந்து 2006 எடிஷன்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டாப் 5 மெடலில் வந்து வந்துட்டு இருக்கோம். அப்புறம் இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இதை நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணது ரெவரண்ட் ஜே ஆஸ்லே கூப்பர். ஆனால் அது வந்து செயல்பாடுக்கு வரலை. அதுக்கப்புறம் 1930 தான் இந்த கேமை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது யாரோட முயற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்வைல் மார்க்ஸ் ராபின்சன் அப்படின்ற ஒரு முயற்சியில் கனடா ஹாமில்டனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் இது வந்து நடத்துவாங்க. இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டாக 1934 தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமன்வெல்த் கேம்குள்ளாடி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். 1986 எடின்பர்க் எடிஷன்லேயே இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இது வரைக்கும் 2026 ஆட் பண்ணும்போது 23 எடிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. 18 நாடுகள் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் அதிகமான முறை இந்த கேமை நடத்தினது எது அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் அதிகமான முறை நடத்தியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு வாட்டி நடத்தியிருக்கோம் 2010 டெல்லி எடிஷன். இனி வரக்கூடியதை வந்து நம்ம தான் நடத்த போகிறோம். 2030 அகமதாபாத்தில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த கேமை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன்ஸ் தான் இதை கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறாங்க. மான்செஸ்டர் எடிஷன் 2002 வந்து ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளையும் ஆட் பண்ணுறாங்க. பேரா ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட நேம்ஸ் வந்து 4 டைம்ஸாக சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கேம்ஸ் மாற்றுவாங்க. லாஸ்ட்டில் அந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிற நேமே தூக்கிட்டு காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி 1978 வந்து மாற்றுறாங்க.
அப்புறம் இதோட இதில் பார்த்தீங்கன்னா 10 கேம்ஸ் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் வந்து கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நடத்தணும். அந்த 10மே வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயும் நடத்தலாம். 20 வரைக்கும் போயிருக்கு. 17 ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம டெல்லி இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணப்போ நம்ம நடத்தியிருக்கோம். அப்புறம் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 டீம்ஸ் கிட்டத்தட்ட 74 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களோட சிம்பிள்ஸ் அண்ட் ட்ரெடிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து குயின்ஸ் பேட்டன் ரிலே இருக்கும். இந்த பேட்டன் ரிலே இந்த ரிலே அப்படிங்கிறத 1958ல் கார்டிஃப் பிளேஸில் நடந்தப்போ தான் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காமன்வெல்த் கேம்ஸோட ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணுவோம். இதோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா 3 V ஷேப்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். அது இந்த 3 விஷயத்தை வந்து டினோட் பண்ணுது. ஹியூமனிட்டி, ஈக்குவாலிட்டி, டெஸ்டினி. இதுதான் இவங்களோட மோட்டோ. அப்புறம் இது 6 ஆர்ம்ஸ் இதில் இருக்கும். அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 6 தனியான வெவ்வேறான பகுதிகளை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா, கெரிபியன், யூரோப், ஓஷியானியா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா வெவ்வேறு பண்பாட்டில் இருக்கக்கூடியவங்க நட்பு ரீதியாக ஒன்றிணைக்கப்பட்டதை வந்து குறிக்கும் விதமாக இது வந்து வெவ்வேறு நிறங்களில் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபினான்சிங் அண்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நிறைய 4 பில்லியன்ஸ்லேருந்து 4.5 பில்லியன் வரைக்கும் ஓவரால் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பட்ஜெட்டை பார்த்து தான் இந்த வாட்டி 2026ல் விக்டோரியாவில் நடக்க வேண்டியதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்ட்ரா பண்ணுவாங்க. எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஸ்காட்லாண்டில் கிளாஸ்ஹோவில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா 1934ல் நம்ம ஃபஸ்ட்டாக என்டர் ஆகிறோம். அப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு அவார்டு மெடல் மட்டும்தான், பிரான்ஸ் மெடல் வாங்குகிறோம். யாருன்னா ரஷித் அன்வர் அப்படிங்கிறவர் ரெஸ்லிங்கில் என்ன பண்ணுறாருன்னா வாங்குறாரு. அப்புறம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1950, 1962, 1986, 1930 நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. மெல்போர்ன் எடிஷன்லேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டாப் 5க்குள்ளாடி மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் வரோம். இந்த மெல்போர்ன் எடிஷனில் நம்ம வந்து 4th பிளேஸ் பிடிச்சிருப்போம். 50 மெடல்ஸ் வாங்கியிருப்போம். அதில் வந்து என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னா அந்த சம்ரஷ் ஜங் அப்படிங்கிறவங்க ஷூட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய மெடல்ஸ் வந்து வாங்கியிருப்பார். 5 கோல்டு, 1 சில்வர், 1 பிரான்ஸு வாங்கினதுனால அவருக்கு டேவிட் டிக்சன் அவார்டு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அவார்டு வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அப்புறம் 2010 எடிஷனில் நம்ம வந்து 2nd பிளேஸ் வந்து வந்திருக்கோம். இதுதான் நம்ம வந்து வந்த டாப் பிளேஸ், ஹை பாயிண்ட் எங்கே அப்படின்னா டெல்லி எடிஷன் தான். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து 2nd பிளேஸ் 101 மெடல்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கிருஷ்ணா புனியா பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த டெல்லி எடிஷனில் தான் ஃபஸ்ட்டு விமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விமன் அத்லெட்ஸ் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. கிளாஸ்கோவில் 64 மெடல்ஸ், கோல்டு ஹோஸ்ட் எடிஷனில் 66. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நடந்த 22 பிர்மிங்ஹம் எடிஷனில் வந்து நம்ம வந்து 61 மெடல்ஸ் வாங்கி 4th பிளேஸில் இருக்கோம். அதுக்கப்புறம் நடந்த எடிஷன்ஸில் வந்து நம்ம தான் 2026 இப்போ எடிஷன்லேயும் நம்ம 4th பிளேஸில் தான் இருக்கோம். எத்தனை மெடல்ஸ் வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 மெடல்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். இப்போது இது வரைக்கும் நடந்த எடிஷனில் நம்ம ஓவரால் 602 மெடல்ஸ் வந்து நம்ம நாடு வந்து வாங்கியிருக்கு. ப்ளஸ் நம்ம வந்து 23 எடிஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலை. 19 எடிஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். கிளாஸ்ஹோவ் வந்து நடத்துவாங்க இந்த வருஷம். இனி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நடத்த போகிறோம். அது வந்து ஒரு 100 இது கேமாக வந்து நடக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த மெடல் வின்னர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when were the first Commonwealth Games held? எங்கே வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடத்துனாங்க, ஃபஸ்ட்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே? கனடா, ஹாமில்டனில். இந்தியா வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் கொஸ்டின், இன் விச் இயர் டிட் இந்தியா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் த காமன்வெல்த் கேம்ஸ்? எப்போ வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. விச் இந்தியன் சிட்டி வாஸ் chosen to host the 2030 சென்டனரி காமன்வெல்த் கேம்ஸ்? எங்கே நடத்துகிறோம்? அகமதாபாத், குஜராத்தில் நம்ம நடத்துகிறோம். நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் ஆர் ரீஜியன் ஒரிஜினலி புல்ட் அவுட் ஃப்ரம் ஹோஸ்டிங் த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் டியூ டு ஹை ப்ரொஜெக்டட் காஸ்ட்? அதிகமான காசு தேவையினால யார் வந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? விக்டோரியா, ஆஸ்திரேலியா. லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்சர் வந்து போடுங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் வாஸ் இந்தியாஸ் ஃபைனல் ரேங்க் இன் த மெடல் டேலி அட் த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் இன் கிளாஸ்கோ? இப்போ நடந்த
காமன்வெல்த் கேமில் நம்ம எத்தனாவது ரேங்கில், மெடல் டேலியில் நம்ம எத்தனாவது ரேங்கில் இருக்கோம் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.